நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஜாவா அப்படிங்கிறது வந்து ஒரு பழைய லாங்குவேஜ், ஜாவா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி ஒரு பயம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதை இப்பவே தூக்கி போட்டுறலாம். ஏன் அப்படின்னா ஜாவா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ்லாம் இல்லை. இந்த கோர்ஸ் முடியும் போது ஜாவா அப்படிங்கிறது இவ்வளோ ஈஸியா அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் பயங்கரமா க்ரோ ஆகிட்டு இருக்கு. இந்த டைம்ல பைத்தன் அந்த மாதிரி லாங்குவேஜஸ் தான் நல்லா பூம் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. பைத்தன் ரொம்ப நல்ல லாங்குவேஜ் தான், பட் ஜாவா இன்னமுமே யூஸில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒருவேளை ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் உங்கள் கையில் இருக்கிற ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஜாவாவில் தான் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஜிபே, ஃபோன்பே, அப்புறம் பேங்கிங் ஆப்ஸ் நிறையா ஜாவாவில் தான் இப்போ வரைக்குமே ரன் ஆகிட்டு இருக்கு. அதுலேயும் ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய இந்த டாப் கம்பெனிஸான நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் மாதிரியான கம்பெனிஸ் இன்னமுமே ஜாவாவை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஜாவா அப்படிங்கிறது இன்னமுமே ஒரு டிமாண்டட் ஸ்கில்லாக தான் இருக்குது. நான் ஒரு மனுஷன், என்னுடைய ஃப்ரெண்டு கம்ப்யூட்டருக்கு தமிழ் தெரியாது. நான் அவன்கிட்ட போயிட்டு 2+2 என்ன அப்படின்னு கேட்டால் அவன் முழிப்பான். ஏன்னா அவனுக்கு தமிழ் தெரியாது இல்லையா. அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே பைனரி, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அப்போது நானும் அவனை எப்படி பேசிக்கிறது? 2 பேருக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுறாரு. இங்கே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் 2 டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்க. நம்பர் 1 கம்பைலர், நம்பர் 2 இன்டர்பிரிட்டர். இந்த கம்பைலர் அப்படிங்கிறவர் ரொம்ப ஃபாஸ்ட். ஒரு புக்கை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவார். ஆனால் இவர்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இதில் ஒரு சின்ன தப்பு இருந்தால் கூட அவருடைய வேலையை நிறுத்திடுவார். நம்பர் 2 இன்டர்பிரிட்டர். இவர் ரொம்ப மெதுவாக லைன் பை லைனாக தான் நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தருவார். ஓகே, இப்போது இந்த கான்செப்டை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு ஒரு சினிமாவை வச்சு ஒரு உதாரணமாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு டேரக்டர்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் இருக்க போகிற படத்தோடைய பேர் சூப்பர் கோடர். அப்படின்னா நீங்கள் எடுக்க படத்தோடைய ஸ்கிரிப்ட் தான் உங்களோட சோர்ஸ் கோட், ஜாவா ஃபைல். இப்போது இந்த ஜாவா ஃபைல் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? தட் மீன்ஸ் இந்த ஸ்கிரிப்ட்லேருந்து நம்ம ஒரு படத்தை எடுக்க போகிறோம். அந்த படம் தான் யூனிவர்சல் ஃபிலிம் ரீல். இந்த யூனிவர்சல் ஃபிலிம் ரீலை நம்ம இந்த இடத்துல கிளாஸ் ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஒரு பைட் கோட். சரி, இப்போது இந்த பைட் கோடை தான் நம்ம எல்லா தேட்டர்ஸ்க்கும் கொடுப்போம். லெட்ஸ் இமேஜின் பிவிஆர், ஐமேக்ஸ், அப்புறமா சத்யம் தேட்டர்ஸ். சத்யம் தேட்டரை நீங்கள் வந்து ஒரு விண்டோஸ் ஓஎஸ்ஸாக இமேஜின் பண்ணிக்கோங்க. பிவிஆர் தேட்டரை நீங்கள் வந்து ஒரு மேக் ஓஎஸ்ஸாகவும், அதே மாதிரி ஐமேக்ஸை வந்து நீங்கள் ஒரு லினக்ஸாகவும் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 தேட்டர்லேயுமே நான் ஒரே படத்தை கொடுத்தா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. C++ மாதிரி லாங்குவேஜஸில் இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும். ஏதாவது ஒரு தேட்டருக்குனே நான் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துட்டேன்னா அதை மற்ற தேட்டர்ஸ் வாங்க மாட்டாங்க. அதாவது ஏதாவது ஒரு ஓஎஸ்க்குன்னு நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுறேன்னா மற்ற எந்த ஓஎஸ்லையும் அது ஒர்க் ஆகாது. இப்போ இது ஜாவாவில் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஜாவாவோட மேஜிக்கே அதுதான். இது கண்டிப்பாக ஜாவாவில் ஒர்க் ஆகும். நீங்கள் ஒரு இடத்துல கோட் பண்ணால் போதும், யூ கேன் யூஸ் இட் இன் எனி ஓஎஸ். ஸோ அதில் ஜாவாவோட பெனிஃபிட். இதில் JVM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். இந்த JVM தான் நம்ம தியேட்டரில் இருக்கிற ப்ரொஜெக்டர் மாதிரி. இந்த ப்ரொஜெக்டர் என்ன பண்ணும்? பேசிக்காக உங்களுடைய அந்த படத்தை தியேட்டருக்கு ஏற்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணும். அதே தான் நம்மளுடைய ப்ரோக்ராமை எந்த ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி அது மாற்றி அதை வந்து ரன் பண்ணி காட்டும். ஸோ அதுதான் இந்த JVM உடைய வேலை. சரி, இப்போ இந்த கம்பைலர் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த கம்பைல் பண்ண யூஸ் ஆகும். இந்த இன்டர்பிரிட்டர் அப்படிங்கிறது இந்த கோடை வந்து ரன் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் சொல்லுவோம். இந்த கிளாஸ் ஃபைல் தான் நான் சொன்ன அந்த பைட் கோட் ஃபைல். இந்த பைட் கோட் ஃபைல் வந்து மனுஷங்களால படிக்க முடியாது. இது ஒரு சீக்ரெட்டான கோட். ஆனால் இது நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணாலும், அவங்க எந்த ஓஎஸ்ல இருந்தாலும் அவங்களால அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்க முடியும்.
ஸோ இதுதான் ஜாவாவில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கான்செப்ட் தான் WORA அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். சரி, இப்போ ஒரு பிகினராக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களில் பல பேருக்குள்ள பெரிய டவுட்டு, JVMனா என்ன, JREனா என்ன, JDKனா என்ன. சரி, இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோமா? இப்போ இதை ஒரு கிரிக்கெட் எக்ஸாம்பிளை வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்பர் 1, நீங்கள் ஒரு கிரிக்கெட் கிட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுதான் JDK. இப்போ என்ன JDK அப்படின்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட். இந்த கிரிக்கெட் கிட்டை வச்சு உங்களால் விளையாட முடியும், கிரிக்கெட் விளையாட முடியும். சரி, ஒரு கிரவுண்ட் இருக்குது அப்படின்னா அதுதான் நம்மளோட JRE, ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். இப்போ இந்த ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? அதாவது இந்த கிரவுண்டில் நம்ம பேசிக்கலி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் நம்மளால் பார்க்கவும் முடியும். இப்போ இந்த ரன் டைம் என்விரான்மெண்ட்டை ஒரு ஆடியன்ஸாக, ஒரு ஜாவா ஆப்பை ரன் பண்ணுறவனா, ஒரு யூஸராக எனக்கு தான் அந்த ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் மட்டும் தேவை. ஒரு கிரியேட்டராக, ஒரு ஜாவா ஆப் கிரியேட்டராகவோ சாஃப்ட்வேர் டெவலப்பராகவோ இருந்தீங்க அப்படின்னா, ஒரு டெவலப்பராக உங்களுக்கு JDK ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டு தான் தேவை. சரி, கிரிக்கெட் கிட்டு இருக்குது, ஆள் இருக்குது, பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் இருக்குது, அவன் மேட்ச் நடத்துகிறவங்க யார்? இப்போ இந்த JVM அப்படிங்கிறது ஒரு அம்பையர் மாதிரி. இதை எப்படி ரன் பண்ண வைக்கிறது, இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் தேவை இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஜாவா வர்ச்சுவல் மிஷின் சொல்லப்படக்கூடிய JVM தான் பார்த்துக்கும். உங்களுக்கு தமிழ் ஹிஸ்ட்ரியில் ஆர்வம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் தமிழ் வரலாறு அப்படிங்கிற நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.